அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு 242 பயணிகளோட புறப்பட்ட அந்த விமானம் பறந்து ஒரு சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறி இருந்தது. இதுல பயணித்திருந்த 241 பேர் பரிதாபகரமாக மரணத்தை தழுவியிருந்தவர். ஒருவர் மட்டும்தான் இந்த விபத்துல உயிர் தப்பியிருந்தவர். அது மாத்திரமில்லாமல் எத்தனையோ கனவுகளோடு எத்தனையோ ஆசைகளோடு அந்த வெளிநாட்டுக்காக பறந்திருந்த மக்கள் இடையிலேயே அவைய பயணம் முடிக்கப்பட்டு அதோடைய அவைய வாழ்க்கையும் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்ட என்ற ஒரு பெரும் சோகம் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் பெரும் துயருக்குள்ள ஆழ்த்தினது என்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஒரு பயணம் என்று சொல்லிக்குள்ள எத்தனையோ கனவுகளோட தான் ஒவ்வொருத்தர பயணமும் இருக்கும். ஆனா இடையிலேயே அது எல்லாம் ஒன்றுமே இல்லாம போகுது என்றேக்குள்ள அதன் துயரம் எவ்வளவு பெருசு என்று சொல்லி நாங்கள் நினைத்து பார்க்கவே அது அவ்வளவு தூரத்துக்கு கனத்து போகுது. இந்த விமானத்தினுடைய அந்த வெடிப்பு சம்பவத்தை நேரில பார்த்து ஒரு சிறுவன் ஒருவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியாமல் இருக்கிற இது பற்றி ஊடகங்கள் எல்லாம் அதிகமா பேசுது. அப்படி என்று சொல்லிக்குள்ள இது எவ்வளவு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்லி நாங்கள் நினைத்து கூட பார்க்க இயலாது. இது மாதிரி தான் இன்றைக்கு காலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் வட இந்தியாவின் உத்தரகாண்ட் பிரதேசத்துல தான் நடந்திருக்குது. உத்தரகாண்ட் பிரதேசத்துல உலங்கு வானூர்தி ஒன்று வெடித்து சிதறினதுல அதுல இருந்த 7 பேர் பலியாகி இருக்கிறோம். அதுல குழந்தைகளும் உள்ளடங்கலா இருக்கிறோம். இப்படி பார்க்கக்குள்ள அதிகளவான ஒரு பனிமூட்டம் காரணமா தான் இந்த உலங்கு வானூர்தி இந்த வெடிப்பு சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது. அகமதாபாத் அந்த துயர சம்பவம் ஆடுறதுக்கு முதல்ல இந்த ஒரு உலங்கு வானூர்தி வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது. இன்னும் எத்தனை அடுத்தடுத்து துன்பங்கள் நடக்க போகுது அப்படி என்று சொல்லி தெரியல. இந்த ஒரு விபத்து சம்பவம் எல்லாரையும் சோகத்துல ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னு சொன்னா அடுத்தடுத்து என்ன நடந்து கொண்டு இருக்கு என்று சொல்லி நினைக்கிறதுக்குள்ளேயே சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடியுது. இந்த சம்பவம் தான் இப்படி என்று பார்த்தால் இன்னும் ஒரு சம்பவம் அதை விட ஒரு என்னன்னு சொல்றது, இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நாங்க பல நேரங்கள்ல நினைக்கிற ஆக்களுக்கு மத்தியில உண்மையில இவ்வாறான நேரங்கள்ல கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் நினைக்க கூடும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. லண்டன்ல இருந்து சென்னைக்கு 360 பேரை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்த விமானம் ஒன்று நடுவானில அதன் இயந்திரத்தில் ஏற்பட்டு ஒரு கோளாறு காரணமாக அந்த விமானி அதை உணர்ந்திருக்கிறார். இந்த இயந்திரத்துல இந்த விமானத்தில் ஒரு கோளாறு இருக்குன்னு சொல்லி அவர் உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு லண்டனிலேயே அந்த விமானத்தை அவர் தரையிறக்கி இருக்கிறார். இதனால அங்க அந்த பயணத்தை செய்திருக்கக்கூடிய அந்த 360 பயணிகளின் உயிரும் காக்கப்பட்டிருக்குது. உண்மையில இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்றா இல்லையென்றால் அந்த 360 பயணிகளுக்கும் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி நாங்க நினைச்சு பார்க்கவே நெஞ்செல்லாம் அப்படி ஒரு வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சமீபத்துல நான் ஒரு நேர்காணல் உண்ட பார்த்திருந்தேன். இந்தியாவில இந்த விமானத்துல பணிபுரிகின்ற ஒரு பெண் ஒருவர் ஒரு நேர்காணல் உண்ட கொடுக்கிறார். அந்த நேர்காணல்ல அவ என்ன விஷயங்களை சொல்லுறான்டா, எல்லாரும் நினைப்பினோம் நாங்கள் ஒரு அழகா ஒரு மேக்கப் போட்டுக்கொண்டு வடிவா வெளிக்கிட்டு கொண்டு நாங்க ஸ்டைலா அந்த விமானத்துக்குள்ள போறோம் என்று சொல்லி நினைப்பினோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் பயம் வருது என்று சொல்லி அது எங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றா நாங்கள் அந்த விமானத்தில் எவ்வளவு எமர்ஜென்சி என்றாலும் அங்க போய் இறங்குற வரைக்கும் நாங்கள் எங்க டெலிபோன்ஸ் எடுக்க இயலாது, நாங்கள் யாருடையும் தொடர்பு கொள்ள இயலாது. அது மாத்திரம் இல்லாமல் நாங்க அங்க இருக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு திக் நிமிஷமா இருக்கும். ஏன்னா அடுத்த நிமிஷம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது என்கின்ற மாதிரியா அவர் ஒரு நேர்காணல் ஒன்றையும் கொடுத்திருந்தார். உண்மையில பாக்கல நாங்க வெளியில இருந்து பார்த்து 1000 கதைகள்ல சொல்லலாம், இவங்களுக்கு என்னப்பா இவங்க இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி நாங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்தந்த இடத்துல இருந்து அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அதோட வலி வேதனைகள் எல்லாம் எப்பேற்பட்டது என்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள இயலும். என்ன அப்படித்தான் இந்த அகமதாபாத்ல துயர சம்பவம் நடந்து முடியறதுக்குள்ள அடுத்தடுத்து கண்ட மூடி திறக்கிறதுக்குள்ள சம்பவம் மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடந்து கொண்டு வருகுது. உண்மையில என்னன்னு சொல்லுறது, இந்த பயணங்கள் என்று சொல்லியதுல இனி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டுதான் வெளிக்கிட வேணுமோ என்ற ஒரு பெரிய சந்தேகத்தோட தான் இப்ப நிலைமை இருக்குது என்று நாங்க சொல்ல வேணும். இந்த ஒரு புறம் இருக்கு, இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம், நேற்றைக்கு நாங்கள் ஒரு காணொலி ஒன்றை போட்டிருந்தாங்க. அதாவது இந்த யாழ்ப்பாணத்துல வடமராட்சி கிழக்குல பிஹெச்டியா பணிபுரிகின்ற ஒரு சகோதரர் அவர் வலியுறுத்தி தளம் ஒன்றை நடத்தி கொண்டு வர இந்த சகோதரன் தன்னுடைய பணி காரணமாக ஒரு பாடசாலை ஒன்றுக்கு போய் அங்க பரிசோதனை ஒன்று செய்கிறார். அந்த பரிசோதனை செய்யல மாணவர்களுக்கு கண் பரிசோதனை நடக்குது. அந்த கண் பரிசோதனையில ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு மற்ற கண்ணால பார்க்க வேணும். அப்ப அவர் தன்னுடைய அந்த ஏடிஎம் அட்டையா கொடுக்குறார் மாணவர்களுக்கு. அந்த ஏடிஎம் அட்டையால கண்ணை மூடிக்கொண்டு அந்த எழுத்துக்களை பார்க்கறதுக்கு. அப்ப சில மாணவர்கள் என்ன செய்யணும், இந்த ஏடிஎம் அட்டையில இருந்து அந்த இலக்கங்களை பாடமாக்கி கொண்டு அந்த ஏடிஎம் அட்டையில இருந்து பணத்தை எடுத்து கொண்டிருக்கணும். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் பணம் அவற்றை
அக்கௌண்ட்ல இருந்து எடுபட்டு இருக்குது. என்னத்துக்காக எடுத்திருக்கணும்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்காக, அந்த ஃப்ரீ ஃபயர்ல துப்பாக்கி பர்ச்சேஸ் பண்றதுக்காக, துவக்கு வாங்குறதுக்காக 50,000 ரூபாய் காசு எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த 50,000 ரூபாய் காசு எடுபட்டதுக்கு பிறகு இந்த பிஹெச்டியா இருக்கக்கூடிய இந்த நபர் என்ன செய்யறார், தன்னுடைய யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ ஒன்றை போடுறார். என்னண்டு மாணவர்களா பேய்களா அப்படி என்று சொல்லி ஒரு காணொலியோட போட்டு தனக்கு என்ன நடந்ததுன்றதையும் அதுல விழாவாரியா போட்டிருந்தவர். இந்த சம்பவம் தொடர்பா நாங்களும் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை போட்டு கதைச்சிருந்தாங்க. இதுல பின்புலத்துல இப்ப என்ன நடந்திருக்குண்டா, அது ஒரு வடமராட்சி கிழக்குல இருக்கிற ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில இன்றைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்குது. அந்த மீட்டிங்ல அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அந்த குறிப்பிட்ட வகுப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் பங்கு பெற்று இருக்கிறோம். அந்த பள்ளிக்கூட சமூகம் பங்கு பெற்று இருக்குது. பொது பரிசோதகர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்கு பெற்று இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் கல்வி அதிகாரிகளும் அங்க பங்கு பெற்று இருக்கிறோம். இவையெல்லாம் பங்கு பெற்றினது மாத்திரம் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அந்த பிஹெச்ஐக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள சொல்லி. ஆனா அந்த பிஹெச்ஐ அந்த கூட்டத்துக்கு போகவில்லையா? அவர் போகாததுக்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொல்லப்படையில. இனி அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லிக்குள்ளதான் அதுல என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்க முழுமையா தெரிஞ்சு கொள்ள முடியும். முழுமையா தெரியாம நாங்க கதைக்கிறது தவறு. இப்ப அந்த கூட்டத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தானே பிஹெச்டி, அவர் வந்து இப்படி மாணவர்களா பேய்களா அப்படி என்று சொன்ன விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம். இப்ப மாணவர்கள் தான் அதை எடுத்தார்கள் என்று சொன்னதுக்கு வெறுட்டி ஆதாரம் இருக்கா என்கின்ற மாதிரியாகவும், இப்ப இந்த மாணவர்கள் தான் அந்த வெற்றி 50,000 ரூபாய் பணத்தை எடுத்தவை என்று சொல்லி சொன்னால் அந்த பணத்தை நாங்க திரும்ப தாரோம், ஆனா இந்த அதிகாரிக்கு எதிராக கட்டாயமா நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படி என்று சொல்லி அவை எல்லாருமே முனைப்போட இருக்கிறோம். ஏனென்று சொன்னா இப்படி மாணவர்களை இப்படி பேசினதை வந்து சும்மா விடக்கூடாது கல்வி சமூகம் என்கின்ற மாதிரியாக அவை சொல்லி இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா அந்த சகோதரன் வந்து உறுதியா சொல்லுற, என்னுடைய பணத்தை எடுத்தது இவர்கள் தான். ஏன்னா அந்த அண்டைக்கு நான் ஏடிஎம் காட்ட வேற யார்கிட்டையும் கொடுக்க இல்லை, இவர்கள் தான் இப்படி கண்ணை மறைக்க கொடுக்கக்குள்ள சில பேர் வந்து எனக்கு வடிவா தெரியலன்னு சொல்லி அந்த அட்டையை பார்த்து அந்த இலக்கங்களை இவர்கள் தான் மனப்பாடம் பண்ணினவை என்று சொல்லியும், ஆனா இவங்க மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தனக்கு தெரியாம தன் அலட்சியமா விட்டதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இதன் பின்புலத்துல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு தீவிரமான விஷயமாக்கப்பட்டிருக்குது. இதன் பின்புலத்துல என்ன விஷயம் நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்துதான் உண்மையில பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததா ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? சம்பவம் வந்து இதை நாங்க சொல்ல இயலாது, ஒரு விஷயமா நாங்கள் இதை கதைக்கலாம். என்ன விஷயம் என்றால், இலங்கையில இப்ப நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அப்படி ஏறிக்கொண்டு போகுது. எகுறுதுன்னு சொல்லுவாங்களோ அப்படித்தான் எகுறுது. விலையை கேட்டால், அதாவது நான் சொல்லுவேன் என்னென்றால், இந்த 18 வயது கீழ்பட்டவர்கள், இதயம் பலவீனமானவர்கள் இந்த விஷயத்தை பார்க்காதே கொண்ட மாதிரி தான் இந்த விஷயத்தை பற்றி கதைக்கணும். ஏனென்றா அப்படித்தான் தங்கத்தின் விலை இருக்குது. இப்ப இந்த 24 கரட் தங்கம் எவ்வளவு விலை போகுது தெரியுமா? 2,69,000 ரூபாய் போகுது. அதே மாதிரி 24 கரட் தங்கம் 2,69,000 போகுது. 22 கரட் தங்கம் வந்து 2,48,000 ரூபாய்க்கு வந்து போகுது. அப்படி பார்த்தோம்டா, இனி இந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் ஒரு வைபவங்கள் செய்யக்குள்ள பெருசா அல்லோட பட போறோம்ன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்படி படிக்கப்படியா ஏறிக்கொண்டு போயக்குள்ள என்னென்ன ஒரு சுபகாரியத்தை செஞ்சு நாங்கள் ஒப்பேற்றி கொண்டு போறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவாலா தான் போகுது. அப்படித்தான் தங்கத்தின் விலை இப்படி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது. இப்படி போனா கடைசியில அது 3 லட்சத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது அளவுக்கு ஒன்றும் இல்லை என்ற மாதிரி தான் இப்ப நிலைமை இருக்குது. அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு பொக்கெட்டி எடுத்து விரிச்சு காட்டுற மாதிரி தான் காட்டணும். அது மாத்திரமில்ல, இப்ப இந்த நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கைகள் ஒரு திருமணம் செய்யறதோ இல்லைன்னா சுபகாரியங்கள் செய்யறதோன்றது பெரும் சிக்கலுக்குள்ள போகுது. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த மாசத்துல இருந்து இனி 8ஆம் மாசம் வந்து இந்த வைபவங்கள் வைக்கிற ஒரு மாசம், அப்ப எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கக்குள்ளே உண்மையே தலையெல்லாம் சுத்தத்தான் செய்யுது. ஆக இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் கதைச்சிருக்கிறோம். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ளுவேன். தொடர்ந்தும் கதைப்போம். நன்றி உறவுகளே.